பிரதி வாரம் வெள்ளிக்கிழமை நமது மன்றத்தில் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய மொத்த பேராசிரியர் பெருமக்களால் வேதாத்திரிய கருத்துக்களை பல்வேறு தலைப்புகளிலே சிந்தித்து வருகிறோம். பல்வேறு வகையான வாழ்வியல் சிந்தனைகளையும் மனதிற்கும் மனவளக்கலைக்கும் உகந்த பல்வேறு தலைப்புகளிலே நாம் சிந்திக்கிறோம். அந்த வகையிலே இன்று நமது மனவளக்கலை பேராசிரியர் செந்தில்குமார் அவர்கள் அகம் புறம் ஆனந்தம் என்ற தலைப்பிலே நமக்கு வேதாத்திர கருத்துக்களை தொகுத்து வழங்க உள்ளார்கள். இன்று மழை காரணமாக மக்கள் கூட்டம் வர இயலவில்லை. குறைவாக இருந்தாலும் மன நிறைவாக வந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்துள்ள கொலை அனைவரையும் மன்றத்தின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் வாழ்வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா செந்தில்குமாரை பற்றி ஒரு அறிமுகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். ஏன்னா அடிக்கடி மன்றத்துக்கு வந்து போகிற பெருமகனார். இவர் ஒரு ஆசிரியர். அருள்நிதி டி செந்தில்குமார் பூலாம்பட்டி மனவளக்கலையில் பேராசிரியராக இருக்கிறார். பிஏ படித்திருக்கிறார். யோகாவில் டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் படிச்சிருக்கிறார். ஏஜிஎன் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். அதுவல்லாமல் இவருடைய சிறப்பு என்னவென்றால் வானொலியில் பேச்சாளர், ஆகாசவாணியில் சிறப்பு தலைப்புகளிலே பேச்சாளராக இருக்கிறார். மனவளக்கலையில் பேராசிரியராக 22 வருடமாக சிறந்த முறையில் தொண்டாற்றி வருகிறார்கள். பல பள்ளி மற்றும் கல்லூரிகளிலே சிறந்த முறையில் மனவளக்கலை பயிற்சி அளித்து வருகிறார்கள். மேலும் அருகில் உள்ள மன்றங்களுக்கு சென்று சிந்தனை விருந்து, அறிமுக வகுப்பு, அகத்தாய்வு பயிற்சிகள் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். சிறந்த பேச்சாளர். அனைத்து தர மக்களுக்கும் புரிந்து கொள்ளும் வகையிலே வேதாத்திரிய கருத்துக்களை பல்வேறு ஒப்பீடு மூலம் விளக்கமாக கூறக்கூடிய பெருமகனார். மேலும் ஐயா அவர்கள் திருக்குறள் மந்திர கதைகள் என்ற புத்தகம் எழுதியுள்ளார். திருக்குறள் மந்திர கதைகள் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரன ஐயா அவர்கள் இன்று நம்மை சிந்திக்க வைக்க இருக்கும் தலைப்பு அகம் புறம் ஆனந்தம். ஆகையினாலே இது எல்லாம் வள்ளுவன் வகுத்த வழி. அகப்புறம் ஆனந்தம், இன்பங்கிறதெல்லாம் ஆனந்தம். வாழ்க குருவே துணை. என்னுள்ளிருந்து என்னை ஆக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை என்னும் பாய்ச்சி பவம்போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓச்சலில்லான் தாள் என் தலை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தாமே. குருவே துணை. தாயானை தந்தையெனக் காயினானை, சத்குருவும் ஆனானை தமியேன் உள்ளே மேயானை கண்காண விளங்கினானை, மெய்மையெனக் கலித்தானை வேதம் சொன்ன வாயானை வஞ்சமில்லா மனத்தினானை, வரம் கொடுக்க வல்லானை மணிமன்றின்றி ஏயானை துரிய நடுவிருக்கின்றானை, எம்மானை கண்டு களித்திருக்கின்றேனே. உறவானை என் உயிர்க்குள் உயிரானானை, உருவிலைகள் செய்யினும் அவையுண்ணி என்னை மறவானை, அறவாளி வழங்கினானை, வஞ்சகர்க்கு திருக்கோயில் வழி கவாடம் திறவானை, என்னளவில் திறந்து காட்டி சிற்றபையும் புற்றபையும் சேர்வித்தானை, இரவானை பிறவானை இயற்கையானை எம்மானை கண்டு களித்திருக்கின்றேனே. அன்பர்களே, இந்த வரிகள் எல்லாம் வள்ளல் பிரானுடைய வரிகள். மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஏதோ அதை ஓரளவிற்கு உணர முற்பட்டு அதில் சில உண்மைகளை ஏதோ கொஞ்சம் உணர்ந்ததால் நாமளும் அதை பாடி பரவசம் அடைகிறோம். பரவசம். இந்த மகான்களுடைய பாடல்களும் வார்த்தைகளும் நமக்கு ஒரு பரவசத்தை தருகிறது. அந்த பொருளை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் ஏதோ நமக்குள் அந்த வரிகள் செய்கின்றன. செய்துங்களா இல்லைங்களா?
நான் வந்து பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறேன். கோணாபுரம், எடப்பாடி பக்கத்தில் கோணாபுரத்தில் ஏஜியன் ஸ்கூல், ஆகநல் பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் யோகா ஆசிரியர் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு, மேலே கிடையாது. அப்பப்போ கூப்பிடுவாங்க, தீட்சை கொடுக்க கூப்பிடுவாங்க. பெரிய பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது உண்டு. இருந்தாலும் நான் வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது பசங்களுக்கு அன்போடு அவர்களுக்கு விளையாட்டு, பாட்டு, கதைகள் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால 3ஆவது குழந்தைகளை உட்கார வச்சு அவர்களுக்கு முதல்ல வந்து நம்முடைய மலை வாழ்த்து, அந்த 2 விளக்க பண்பாடு, இட தூய்மை, நம்ம எப்படி தியானம் ஆரம்பிப்போமோ அதே மாதிரி எல்லாமே சொல்லி, அவங்க ஆக்கின துரியமெல்லாம் போக முடியாது இல்லையா. அதனால் அவர்களுக்கு மூச்சு பயிற்சி, மூச்சை கவனிக்க சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து கடைசியாக தியானத்தை முடிக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பாடல்களை பாடுறது. அப்புறம் பாடி முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளாக பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு பையன் வந்து, ஐயா எல்லா பசங்களும் பாடி முடித்ததுக்கப்புறம், அந்த தியானம் முடித்ததுக்கப்புறம் விளையாட அனுப்பிடுவோம். எல்லா பசங்களும் போய் மைதானத்தில் வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா விளையாட்டுன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அதை விட வேறு பசங்களுக்கு வேறு ஒன்றும் பிடிக்காது. நீங்கள் சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, விளையாட விட்டால் போதும். அந்த மாதிரி விளையாட போயிடுவாங்க எல்லா பசங்களும். அதில் ஒரு பையன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான். ஏப்பா விளையாடலையா? ஐயா விளையாடல, இப்போ பாடினீங்களே பாட்டு, இன்னொரு தடவை பாடுங்கய்யா. சரி, என்ன ஏன்ப்பா அதை பாட சொல்கிறேன்? சரி உட்காரு. அந்த பையன் உட்காந்துன்னா நான் 4 பசங்க விளையாடுற பசங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஐயா பாடுங்கய்யா. அப்புறம் பாடி முடிச்ச உடனே, ஐயா இன்னொரு தடவை பாடுங்கய்யா. ஏன்ப்பா? ஐயா ஏதோ நீங்கள் பாடுறது புரியுதா? நான் பாடுறது உங்களுக்கு புரியுதா? புரியலைங்கய்யா. புரியுது ஆனால் புரியல. நீங்கள் பாடும்போது ரொம்ப நல்லா இருக்குதுங்கய்யா. ஏதோ எங்களுக்குள்ளே எவ்வளோ என்னமோ செய்யுதுங்கய்யா அப்படின்னு 3ஆவது பையன் சொல்கிறான். அப்போ அந்த ஆன்மா, அங்கே ஆன்மா இருக்கிறது. அந்த மகான்கள், அவர்கள், அந்த பெரியவர்கள், சான்றோர்கள், மகான்கள் எந்த நிலையிலிருந்து பாடினார்களோ அந்த வரிகளை அந்த ஆன்மா செவி மடுக்கும் பொழுது அதற்குள் ஏதோ ஒரு மாற்றம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு மாற்றம் நிகழ்கிறது. அதெல்லாம் இப்போ நம்ம சாமிஜியுடைய பாடல்களை எல்லாம் ஒலிக்க கேட்பது, பெரியவர்களுடைய வார்த்தையை கேட்பது, இதெல்லாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இறைவன் எப்படி வரான்? தாயானை, தாயாக வரான். நமக்கு அம்மா யார்? இறைவன். நம்ம மேலே எவ்வளவு அன்பை காட்டுகிறாள் நம்முடைய தாய். நாம் ஆனால் தாயினுடைய நடத்தைகளிலே பல்வேறு குறைகளை காணுகிறோம். அண்ணனுக்கு நீ அதிகமாக செய்கிற, அண்ணன் மேலே தான் அதிகமாக பாசம் வச்சுருக்கிற, மேலே பாசம் வச்சுருக்கிறதில்ல. அந்த தாய் உள்ளத்தை எவ்வளவு புண்படுத்துகிறோம். வயிற்றில் நம்மளை சுமந்து சீராட்டி பாராட்டி வளர்த்து எவ்வளவு அன்பை பொழிந்து நம்மை ஆளாக்கி இருக்கிறாளே, அவள் யார்? இறைவனுடைய உருவம். தந்தை அவர் யார்? இறைவனுடைய உருவம். எந்த குறையும் நாம் காணக்கூடாது. அவர்களெல்லாம் அன்பின் வெளிப்பாடு, இறைவனுடைய வெளிப்பாடு. தாய், தந்தை, ஆசிரியர்கள், குருமகான் ஞானத்தை காட்டுகிறார். நான் யார் என்று நமக்கு உணர்த்துகிறார். அவெல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடு. தாயானை, தந்தையானை, குருவாய் வந்தானை, இந்த மாதிரி நமக்குள் ஆன்மா, அறிவு, அது எது? அது இறைவன். இந்த துரிய நடுவிலே இருக்கிறதே, துரிய நடுவிருக்கின்றான என்று வள்ளலார் சொல்லுகிறார். துரிய நடுவே என்ன இருக்கிறது? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த துரியத்தை பற்றி, இந்த பினியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, மனோன்மணி சுரப்பி, நாம் சொல்கிற மனோன்மணி சுரப்பி, பினியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இந்த யூடியூப்பில் வந்து நான் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் அவங்க ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த நம்ம கண்களில் செல் அமைப்பு இருக்கு இல்லையா, செல்களினுடைய அமைப்பு, நம் உடல் அனைத்தும் செல்களால் ஆக்கப்பட்டது. இந்த தோலில் ஒரு விதமான, தோல் இருக்கக்கூடிய செல்கள் ஒரு விதமாக இருக்கும், அதனுடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். எலும்பில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் மனித செல்கள் தான், ஆனால் எலும்பில் இருக்கக்கூடிய செல்கள் கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும். இதயத்தில் இருக்கக்கூடிய செல்கள் வேறு விதமாக இருக்கும். அப்படியே பார்க்கும்போது இந்த மனோன்மணியை ஒட்டி இருக்கக்கூடிய சுரப்பி, அந்த செல்கள் வந்து கண்களின் செல்களை ஒத்திருக்கிறதாம். நம்ம கண்ணில் இருக்குது பாருங்க, அந்த செல்களை ஒத்திருக்கிறது. அப்படி என்றால் அதுதான் அறிவு கண்.
அது ஒற்றை கண். இங்கே இருப்பது ஊனக்கண், 2 கண். இந்த 2 கண்ணில் எட்டின வரைக்கும் தான் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் பவர் கம்மி, அது ஆற்றல் குறைவு நம்ம அறிவு. ஆனால் அந்த மனோன்மணி கண், அந்த கண் வந்து அது அறிவு கண் விழிப்படைந்தால் அண்ட சராசரம் முழுவதையும் அகத்தே காணலாம். அப்போ தான் அதை வந்து இணைத்து பார்க்க முடிகிறது. நம்ம சாமிஜி அவர்கள்லாம் பாடல்களில் பெரியவர்கள்லாம் பாடுறாங்க இல்லையா, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன், நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றே நடனமாடும் காட்சியாய். எவ்வளோ பார்க்க முடியும்? மேலே பார்த்தா சந்திரன் தெரியுது, அந்த நட்சத்திரம் கொஞ்சம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுது, அவ்வளோதான். இந்த கண்ணுக்கு ஒரு அளவு உண்டு. இந்த புலன்களுக்கெல்லாம் என்னென்னா, அறிவு என்பது எல்லையற்றது. அந்த அறிவு இந்த உடலுக்குள்ளே வந்து இயங்கும் பொழுது புலன்களால் விரியுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விரிகிறதுல கட்டுண்டு விடுகிறது. இந்த புலன்களால் ஒரு அளவு தான் பார்க்க முடியும். ஒரு வெளிச்சம் ரொம்ப வெளிச்சமாக இருந்தாலும் பார்க்க முடியாது, வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் பார்க்க முடியாது. காதுகளில் 20 முதல் 20,000 வரைனா படிச்சிருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில். அந்த ஒரு வினாடிக்கு அந்த அதிர்வுகள் தான் காதில் கேட்க முடியும். ஆனால் வௌவால்களுக்கு அதுக்கு மேலே இருந்தாலும் வௌவால்கள் கேட்கும். நாய்கள் நாம் பார்க்க முடியாததையும் நாய்கள் பார்க்கும். அப்போ நம்ம கண்ணுக்கெல்லாம் ஒரு அளவு தான். இந்த 5 புலன்கள் மூலம் அறிவு விரியடையும் பொழுது அது ஒரு அளவு கட்டுப்பட்டு விடுகிறது. அந்த மனோன்மணி கண், அந்த கண் வந்து நமக்கு வந்து அதான் பெரியவர்கள் பாடியிருக்கிறாங்க. துரிய நடுவிருக்கின்றான எம்மானை கண்டு களித்திருக்கின்றேனே. துரிய நடுவில் யார் இருக்காங்க? இறைவன் அறிவு. கண்டு களித்தல், இதனால் கண்டு களித்தல்னா கண்ணால் பார்க்கறது. அப்போ துரிய நடுவிருக்கின்ற இறைவனை எப்படி காண முடியும்? அந்த மனோன்மணி கண் கொண்டு அந்த அறிவை காண முடியும். எப்படி இந்த ஊனக்கண்ணால் ஒரு உருவத்தை காணுகிறோமோ அப்படி மனோன்மணி கண் கொண்டு தன்னை தானே பார்க்க முடியும். அறிவையே அறிவது அப்படி. ஆகவே இந்த பெரியவர்களுடைய பாடல்களையெல்லாம் பாடும் பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம். வஞ்சகர்க்கு வழி கோயில் கபாடம் திறவான, இந்த கபாட வாயில் திறக்கணும். யாருக்கு அது திறக்காது? இங்கே எவ்வளோ பணம் வைத்திருக்கலாம், புகழ் வைத்திருக்கலாம், அதிகாரத்தோடு இருக்கலாம், எல்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்ககிட்ட வேலைக்கே ஆகாது. வஞ்சமில்லா மனத்தினான, வஞ்சம் மனமில்ல மனதில் வந்து தூய்மையாக வஞ்சம் இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ தான் அது ஓப்பன் ஆகும், அது திறக்கும். கபாட வாயில் திறந்தால்தான் நமக்கு வந்து அறிவுக்கு விடுதலை. அறிவின் விடுதலையே முக்தி, மோட்சம். அறிவின் விடுதலையே வந்து வீடு பேருக்கு பழைய பாடல்கள் என்ன சொல்கிறாங்க? சுடுவது சூடு, சுட்டுட்டா சூடு. படுவது பாடு, நம்ம பாடுபடுறோம். படுவது பாடு, சுடுவது சூடு, கெடுவது கேடு, விடுவது வீடு. வீடுனா நம்ம விடுவது எல்லாம் ஆசை பாசம் பற்றுகள் எல்லாத்தையும் விட்டால் வீடு. அந்த மாதிரி சொல்கிறாங்க பெரியவர்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தேன், நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். நிறையா வந்து தலைப்பு ஏன்னா தலைப்பை மறந்துடக்கூடாது இல்லையா? தலைப்பை மறந்துட்டால் அது வேறு வழியில் போயிடும். தலைப்பை வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். அகம் புறம் ஆனந்தம். இந்த தலைப்பில் பேசணும். எட்டிரண்டும் அறியாத பாமரன், நமக்கு என்ன தெரியும்? எவ்வளோ பெரிய தலைப்பு. ஏன்னா ஒரு தலைப்பு தான் நமக்கு ஆழ்ந்த சிந்தனையை கொடுக்கிறது. ஒரு தலைப்பை ஒட்டி தான் நம்ம சிந்திக்கிறோம். அப்போ உயர்ந்த தலைப்புகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக உயர்ந்த கருத்துக்களை நம்ம சிந்திச்சாகணும். அப்போ இந்த தலைப்பின் கீழே நாம் வந்து சிந்திக்கணுமே, என்ன சிந்திக்கலான்னு நம்ம மகரிஷியினுடைய பாடல்களையும் திருக்குறளையும் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய அறிவை கொண்டு கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி இதையெல்லாம் நம்ம சிந்திக்கலாம்னு கொஞ்சம் குறிப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 2 நாளாக அப்படியே ஆனந்தம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த தலைப்புனா அந்த தலைப்பில் வந்து அகம்புறம் ஆனந்தம். அப்போ ஆனந்தம் வந்து அகத்திலே இருக்கிறதா புகத்திலே இருக்கிறதா, ஆனந்தம் என்றால் என்ன, இதையெல்லாம் சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் தேடலோடு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு இருக்கும்போது 2 சக்கர வண்டியில் வந்துட்டு இருந்தேன்.
ஒரு பையன், ஒரு 3ஆவது படிக்கிற பையன், 3ஆவது 4ஆவது இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுடைய உயரம், அவனுடைய உடல் அளவு பார்க்கும்போது 4ஆவது தான் படிக்கிற அளவுக்கு இருப்பான்னு நினச்சேன். பாதி வழியில் கையை நீட்டினான், காலில் செருப்பு இல்லை. சரி நிறுத்தினேன். எங்கே தம்பி போகிற? நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் பவானி போகிறேன். நானும் பவானி வரேன். பவானி வராங்கிற, அம்மா அப்பா எங்கே போனாங்க, நீ தனியாக பவானி வரேன்னா? இல்லை, அவன் நல்ல இந்த மாதிரி ஒரு இது வச்சுருந்தான், செல்ஃபோனு கையில். சரி, அவனை நம்பகமாக தான் இருந்தது. அவன் இது எங்கள் அம்மா நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன். பவானியில் தான் எங்கள் அக்கா வீடு இருக்குது. நீங்கள் குமராபாளையத்தில் விட்டிங்கன்னா நான் பஸ்ஸில் போய் பவானிக்கு இப்போ நடந்து கூட அந்த பாலத்தில் நடந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் பவானி போகிறாங்கிறீங்க, எனக்கு பவானிலேயே விட்டுருங்க, எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் போகிறேன்னு. இப்போ லீவு, பள்ளிக்கூடம் விடுமுறை அப்படின்னு சொன்னான். சரி சரி ஏறு அப்படின்ட்டு ஏறிக்கிட்டான். அப்புறம் அந்த பையனை பார்க்கும்போதே எனக்கு இவனை உதவணும்னு தோணிச்சு. அந்த பையனை பார்க்கும்போதே உதவணும், நாம் ஏதோ ஒரு உதவி செய்யணும். அங்கே அது வரைக்கும் கொண்டு போய் விடுங்கங்கிறான். சரி விட்டுடலாமே அப்படின்ட்டு சொல்லிட்டேன், ஏறிட்டான். அப்புறம் வரும்போது, ஏன் தம்பி என்ன படிக்கிற? நான் 8ஆவது படிக்கிறேன் அப்படின்னா. 8ஆவது ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு 4ஆவது படிக்கிற பையன் அளவு தான் இருந்தால் நான் இருக்கும். அவனுடைய பேச்சு, அவனுடைய தெளிவு இதெல்லாம் பார்க்க 8ஆவது 8ஆவது எங்கே படிக்கிற? தேவூர் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறேன். சரி, ஏன் காலில் செருப்பு இல்லை? செருப்பு என்னாச்சு? செருப்பு பிஞ்சு போச்சு. சரி, இப்போ என்ன இப்போ லீவில் என்ன பண்ணிகிட்ருக்கிற? நான் இந்த மெக்கானிக்கை, அந்த கல்லுக்கடையில் மெக்கானிக்ஸ் இது இருக்கு இல்லைங்களா, 2 சக்கரம் ரிப்பேர் பண்ணுற இடம், அதை நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். அதில் வேலை கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? அப்பா இல்லைங்க, அப்பா தவறிட்டார். அம்மா மட்டும்தான். அம்மா ஏதோ இந்த ஏதோ வேலை செய்கிறாங்க. அம்மா அக்காலை என்னை படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். சரி சரின்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய வண்டியில் பெட்ரோல் தீர்ற மாதிரி இருக்குது. நான் நினச்சேன், எனக்கு எப்படி என்ன வரும், ஐயோ பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா நம்ம எப்படி பவானி போகிறது, நம்ம இங்கிருந்து வண்டியை தள்ளுணுமே, நம்ம எப்படி பவானி போகிறது, எப்படி வீட்டுக்கு போகிறது, அப்படிதான் என்ன வரணும். எனக்கு பெட்ரோல் தீர்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு இப்போ எப்படி என்ன வருதுன்னா, ஐயோ இந்த பையனை பாதியிலே இறக்கி விட்டுருவோம் போல இருக்கு, அவனை பற்றி நினைக்கிறேன். இந்த பையனை பாதியிலேயே இறக்கி விட்டுருமே, இவனுக்கு உதவ முடியாமல் போயிருச்சே, நாம் தள்ளுறதை பற்றி நமக்கு அந்த கவலை வரல, இந்த பையனுக்கு உதவ முடியாத போல இருக்கே அப்படின்ட்டு. சரி தம்பி, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தா வந்துருச்சு வண்டி. வந்துருச்சிங்களா? அப்புறம் ஒரு நிறைவு, இந்த பேருந்து நிலையத்தில் பையனை இறக்கி விட்ட உடனே ஒரு நிறைவு. சரி தம்பி, கால் செருப்பு வாங்கிக்கிறியா? அங்கே கிட்ட சரியாக செருப்பு கடை இருந்தது. செருப்பு ஒன்று வாங்கிக்கிறியா தம்பி? வாங்கி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். சரி வாங்கிக்க. வாங்கி கொடுத்தோன்னே எங்கள் அக்கா வீடு அங்கே எதுவும் இடைஞ்சோனோம், இங்கே ஒரு இடைஞ்சோனோம், அக்கா வீடு அங்கே இருக்குது அப்படின்ட்டு அந்த தம்பி. அப்புறம் இதில் என்னென்னா, அப்போ எனக்கு ஒரு ஆனந்தம், எனக்கு ஒரு நிறைவு, மனநிறைவு, மிகுந்த ஒரு ஆன்மாவுக்கு உதவணுமே, பெரிய உதவி இல்லை, நாம் செஞ்சது ரொம்ப ரொம்ப சின்ன உதவி தான், இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மன நிறைவு, ஒரு ஆனந்தம். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனந்தம் எங்கே இருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கு உதவும் பொழுதுதான் இருக்கிறது. உண்மையான ஆனந்தம் நம்ம குழந்தைங்களாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது யாராக இருந்தாலும் சொல்லி மற்ற உயிர்களுக்கு உதவும் பொழுதுதான் ஆனந்தம் அகத்தே ஏற்படுகிறது. அந்த உதவுற பக்குவத்தை நமக்கு கொடுப்பதற்காக தான் எல்லா பயிற்சிகளும். தவம் செய்கிறது எதுக்கு? தவம் செய்து 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 உள்ளே அன்பை வரவழைத்து கொண்டால் அன்பு என்ன செய்யும்? அடுத்தவர்களுக்கு கொடுக்கும், உதவும். அப்போ மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தகுதி நமக்கு வந்துருச்சுன்னா, அந்த அன்பு வந்துருச்சுன்னா ஆனந்தம் அகத்தே வந்து விடுகிறது. அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆனந்தம் புறத்தேயும் வந்து விடுகிறது. அந்த மற்றவர்கள் மற்ற ஜீவன்களிடத்திலேயும் அந்த ஆனந்தத்தை பார்க்க முடிகிறது. அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஈத்துவக்கும் இன்பம் அறியார்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம், அது கொடுக்கறதுனால ஒரு இன்பம் இருக்குது பாருங்க. அந்த இன்பத்தை தெரியாதவங்க தான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே தான் வச்சிருப்பேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் எதுக்கு கொடுப்பேன், நான் சம்பாதிச்சது எங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுத்தாங்க எனக்கு,
எங்கள் முப்பாட்டம் சம்பாரித்து கொடுத்தது 10 ஏக்கர் காடு எனது, யாருக்கும் கொடுக்க மாட்டோம். யாரோ அந்த ஓரமாக காடு இல்லாதவங்க, நிலம் இல்லாதவங்க, ஒரு 2 ஆட்டுக்குட்டி மேய்க்கிறாங்க, ஏதோ பில்லு பிடிங்கிட்டு போகிறாங்க, சரி இருக்கட்டும் போகட்டும், அந்த மாதிரி நினைச்சா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆஹா, ஒரு பில்லு என் இடத்துலேருந்து நீ எடுக்கக்கூடாது, சுற்றி வேலி போடு. இந்த மாதிரி. அப்போ ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர், எனக்கு எனக்கு எனக்குன்னு சேர்த்து சேர்த்து வச்சு கடைசியாக இழந்து போகிறோம், இழந்து விடுகிறோம், எதையும் எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. இதெல்லாம் கடும்பற்று. கடும்பற்று கொன்ற கடும்பற்று என்ன செய்யும்? கடைசியாக நம்மளையும் அனுபவிக்க விடாது, அடுத்தவங்களை அனுபவிக்க விடாமல் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசியாக வந்து அது நம்மளை விட்டு போயிடும். ஈத்துவக்கும் இன்பம் வேணும், எல்லாத்தையும் கொடுக்க சொல்ல, கொஞ்சம் கொஞ்சம் மற்றவர்களுக்கு கொடுத்து தான் பாருங்களேன், அதனால் இன்பம் அடைந்து பாருங்களேன். அதுக்கு ஒரு மனம் வேண்டுமல்லவா, அதுக்கு ஒரு தகுதி வேண்டுமல்லவா. அந்த பக்குவத்தை எங்கே பெறுகிறோம்? தவத்தின் மூலம் பெறுகிறோம். நாம் வந்து நல்ல ஆன்மீக பயிற்சிகளும் நல்ல சொற்பொழிவுகளும் நல்ல சிந்தனைகளும் மேற்கொள்ளும் பொழுது, தவம் செய்யும் பொழுது ஆக்கினை துரியம் நல்லா வந்துருச்சுன்னா நம்ம மனமே ஒரு நாள் தவம் போதும், அதிக நாள் வருஷ கணக்கில் வேண்டாம், ஒரே நாள் தவம் உங்களுக்கு துரிய தவம் நல்லா வந்துருச்சுன்னா அந்த தவத்தை முடித்த உடனே உங்கள் மனமே மாறிவிடும். அது வரைக்கும் அடுத்தவனுக்கு கொடுத்துருக்க மாட்டோம், உடனே வச்சுக்க எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாம் நல்லா இருந்தால் சரி, அப்படி மனம் உடனே மாறிவிடும். அந்த பக்குவத்தை நமக்கு இங்கே அதை அடையிறதுக்காக தான் அங்கே வரும். அப்போ ஆனந்தம் என்பது அப்போ அடுத்தவர்களுக்கு கொடுக்கணுன்னா நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? இருந்தால் தானே கொடுக்க முடியும். நான் வந்து பொருளை சொல்லலை, மனம் இருக்கணும். மனம் இருக்க வேண்டுமென்றால் ஜீவகாந்தம் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு உதவணும்னு சொன்னால் உதவ வேண்டும் என்ற மனம் வருவதற்கே நம்மிடத்திலே ஒரு தூய்மையான காந்த ஆற்றல், ஜீவகாந்த திணிவு, ஜீவகாந்த தூய்மை, இது இருந்தால் தான் நமக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதே வரும். நம்மக்கிட்டேயே ஜீவகாந்தம் வற்றி போயிருக்குதுன்னு வச்சிங்களேன், ஜீவகாந்தம் இல்லை, உடல் நலம் இல்லை, அப்புறம் நமக்கே அங்கே வலிக்குது, இடுப்பு வலிக்குது, யாராவது வந்து கேட்டாங்கன்னா எந்த அன்பு எரிச்சல் தான் வரும். நமக்கே இடுப்பு வலிக்குதுன்ற கால் வலிக்குதுன்னு இருக்கிறோம், நாம்ளே கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எவருக்கெல்லாம் என்ன வேணும் அதை கொடுக்கணுமா, வந்துட்டாங்க, அதை வேணும் எதை வேணும்னு கேட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படி தான் தோணும். நம்மக்கிட்ட தூய்மை ஜீவகாந்த ஆன்மீக உயர்வே என்னங்கிறீங்க? ஆன்மீக உயர்வு அப்படின்னாவே ஜீவகாந்தம், நம் உடலிலே இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் திணிவோடு இருக்க வேண்டும். ஜீவகாந்த திணிவு, ஜீவகாந்த தூய்மை, இதுதான் ஆன்மீக உயர்வு. இதுக்காக தான் நம்ம பாடுபடுறோம். இங்கே வந்து தவம் செய்கிறதும் தற்சோதனை செய்கிறதும், இங்கே வந்து நாம் மௌனம் இருக்கிறதும், அப்புறம் வேறு என்னென்ன பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி என்று பல பயிற்சிகளை செய்கிறதெல்லாம் எதுக்கு? காந்த சக்தி, உடல் ஜீவகாந்த சக்தி திணிவடைய செய்யணும். அப்படி திணிவடைஞ்சால் உடலில் நோய் நீங்கிடும், மனசில் வந்து தெளிவு பிறக்கும். அந்த ஜீவகாந்த சக்தி திணிவு பற்றாது, அதை தூய்மையாக்கணும். இது 2 இருந்ததுன்னா மன தூய்மை, வினை தூய்மை எல்லாமே வந்துடுது. இது 2க்காக தான் பாடுபடுறோம். அப்போ இந்த 2ஐ பெறுவதற்காக இங்கே வருகிறோம். இந்த 2ம் இருந்தாலே நமக்கு வந்து இந்த 2ஐயும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய பயிற்சிகளை தான் அங்கே வந்து நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ தலைப்புக்குள்ளே போகலாங்களா? அகம் புறம் ஆனந்தம். அகநானூறு புறநானூறுன்னு நீங்களாம் படித்தவங்களுக்கு தெரியும். அகநானூறு புறநானூறுன்னு பழைய காலத்து பாடல்கள். அகம் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அகம் அப்படின்னா காதல், காமம், இதை சார்ந்ததெல்லாம் அகம். அதை சார்ந்த பாடல்களையெல்லாம் 400 பாடல்களை தொகுத்து அகநானூறு அப்படின்னு வச்சுருக்கிறாங்க பண்டைய சங்ககால நூல்களில். அதே புறம் அப்படின்னு சொன்னால் வீரம், கொடைத்தன்மை, வீரம், இது போன்ற விஷயங்கள் அதை சொல்லக்கூடிய பாடல்களையெல்லாம் 400 பாடல்களை தொகுத்து புறநானூறுன்னு வச்சுருக்கிறாங்க. ஒரு தமிழ் வாத்தியாரை போய் அகம் புறம் பற்றி சொல்லுங்கன்னா அவர் அதை தான் நினைப்பார். அவர் உடனே அவருக்கு அதுதான் தோன்றும். அகம் என்ற உடனே அகநானூறு, புறம் என்ற உடனே புறநானூறு தான் சொல்லுவார்.
ஒரு அரசியல்வாதியை போய் கேட்குறீங்க, நீங்கள் அகம்புறம் ஆனந்தத்தை பற்றி சொல்லுங்கன்னா அவர் உடனே என்ன சொல்லுவார்? அகம்னா வீடு, நம்ம வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும், அது அகம். புறம்னா அரசியல் வாழ்க்கை, வெளியே போய் மேடையில் பேசுறது, வெளியே பல இடங்களுக்கு போகிறது, அரசியல், இதுதான் புற வாழ்க்கை. அப்போ வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷமாக இருக்கணும், வெளியவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், இதுதான் அகம்புறம் ஆனந்தம் அப்படின்னு அரசியல்வாதி சொல்லுவார். ஒரு ஆன்மீகவாதி போய் அகம்புறம் ஆனந்தத்தை பற்றி சொல்லுங்கன்னா அவர் வேறு மாதிரி சொல்லுவார். அகம் அப்படின்னா மனம், அகம் என்றால் அறிவு, அகம் என்றால் ஆன்மா, அகம் என்றால் நமக்குள் இருக்கும் உள்ளுணர்வு, இதுதான் அகம். இவையெல்லாம் ஆனந்தமாக நம்முடைய மனம், நம்முடைய ஆன்மாவை சார்ந்த ஆன்மா ஆனந்தமாக இருந்தால் அது அக ஆனந்தம். புறம் அப்படின்னா என்ன? புறம்னா புலன்கள் வெளியே பார்க்குறோம். இந்த பொருள் எங்கே இருக்கிறது? எனது அகத்தில் இருக்கிறதா, புறத்தில் இருக்கிறதா? எனக்கு உள்ளே இருக்குதுன்னா வெளியே இருக்குதுல்ல அந்த பொருள், வெளியே. சரி, என்னுடைய இதயம் எனக்கு உள்ளே இருக்குதா, வெளியே இருக்குல்ல? உள்ள, உடலுக்கு உள்ள. என் மனசுக்குள்ள இந்த இதயம் இருக்குதா, மனசுக்கு வெளியே இந்த இதயம் இருக்குதா? மனதிற்கு உள்ளே இருக்கிறதா, மனதிற்கு வெளியே இருக்கிறதா இதயம்? இந்த கை, கால், இந்த கண், இந்த மூளை, இந்த உடம்பு என்னுடைய மனதிற்கு உள்ளே இருக்கிறதா, வெளியே இருக்கிறதா? தெரியலைங்களா? யோசிக்க வைக்குது. ஆமாம், என்னங்கம்மா? வெளியே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? சரி, என்னம்மா? பாதி உள்ளே இருக்குது, உள்ள. அப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. யோசிக்க வைக்கிறது, ஏன்னா சிந்தனை என்றாலே அதுதான், சிந்திக்க வைக்கிறது தான் சிந்தனை. சரி, இப்போ இதெல்லாம் நமக்கு வெளியே இருக்கிறது, இதெல்லாமே வெளியே இருக்கிறது. நம்முடைய உடலும் நம்முடைய இதெல்லாம் நமக்கு உடலுக்குள்ளே இந்த இதயமெல்லாம் இருக்கிறது. அப்போ மனம் எங்கே இருக்கிறது? மனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் என்றால் என்ன? நல்லுடலும் உயிரறிவு நல் இணைப்பாய் இதெல்லாம் இணைந்து இயங்கும் பொழுது, உடம்பு, அதுக்குள்ள ஒரு உயிர், மூளை, இதெல்லாம் இணைந்து இயங்கும் பொழுதுதான் அங்கே மனம் என்ற ஒன்று வெளிப்படுகிறது. இந்த உடலிலிருந்து உயிர் போயிட்டு அங்கே மனம் என்று ஒன்று இல்லை. அதுதான் நம்முடைய சாமிஜி சொல்றாரு. மனம் என்பது என்ன? ஜீவகாந்த, உயிரிலிருந்து விரியக்கூடிய ஜீவகாந்த அலையே மனம். அது புலன்கள் வழியாக விரியுது, உடல் முழுக்க ஜீவகாந்த நிரம்பி மூளை செல்கள் வழியாக அது நினைவு பதிவுகளை பெறுகிறது, நினைவு பதிவுகளை பிரதிபலிக்கிறது. கருமையம், ஜீவகாந்த சுழலும் பொழுது திரிவு மையத்தை ஏற்படுத்தி கொண்டு கருமையம் என்றொன்று இருக்கிறது, அங்கே பதிவுகளை எல்லாம் பதிய வைத்து கொள்ளுகிறது. அப்போ மனம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நிலையான பொருள் அல்ல, அது ஒரு ஆறு மாதிரி, நதி மாதிரி. ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்குது. நேற்று இருந்த தண்ணி இன்றைக்கி இல்லை, இப்போ இருந்த தண்ணி நாளைக்கு இல்லை. அது மாதிரி ஜீவகாந்தமானது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மனம் என்ற ஒன்று உடலில் இருக்கிறது. அது உடலில் தான் மையமாக கொண்டு இருக்குது. உடல் இல்லை என்றால் மனமும் இல்லை. அப்போ உடம்புக்குள்ள மனம் இருந்தாலும் அது விரிகிறது. மனம் இல்லாத இடமே இல்லை. ஏன்னா மனமும் அறிவும் ஒன்று, அறிவு இல்லாத இடமே இல்லை. அதாவது எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளியாகும். எண்ணம் ஒரு புள்ளியில், மூளையில் ஒரு புள்ளியில் எண்ணம் எழுகிறது. எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளியாகும். இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணம் எங்கும் போகும். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும். எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும், எல்லா இடையும் போகுது. அப்போ மனம் என்பது நல்லா யோசித்து பார்த்தோம்னா அறிவும் மனமும் ஒன்று தான். மனதின் அடித்தளமே அறிவு. மனதின் அடித்தளம் தான் அறிவு, அந்த பிரம்மம். அந்த அறிவு அசைவதால் அது அதனுடைய இயக்கம், அதனுடைய அலைகள் தான் மனமாக வருகின்றன. அலை ஒடுங்கினால் மனம் அறிவாகி விடுகிறது. அறிவுனா அது பிரம்மம், அது வெட்ட வெளி, அது எங்கும் நிறைந்திருக்கிறது. அப்போ மனம் எங்கே இருக்கிறது? எங்கும் நிறைந்திருக்கிறது, எல்லையற்று இருக்கிறது. அப்போ அந்த மனசுக்குள்ளே தானே இதுவுமே இருக்குது. இந்த பொருள் எல்லாமே மனம் எங்கும் இருக்கிறது, எல்லையற்ற வெளியில் கலந்திருக்கிறது. அந்த வெளியே தான் மனம், பிரம்மமே தான் மனம் என்றால்
அப்போ அந்த பிரம்மத்துக்குள்ளே தான் அண்ட சராசரங்கள் இருக்குது. அப்போ அண்ட சராசரங்களும் நமக்குள்ளவா இருக்கிறது. அப்போ நமக்கு வெளியேன்னு நம்ம எதை சொல்ல முடியும்? நமக்கு வெளியே எதுவுமே இல்லை. அப்போ புறம் என்று சொல்லுவதே தேவையில்லை, எல்லாம் அகத்தே இருக்கிறது. அதான் உண்மை. ஒரு நல்ல கவி, மனதிலே உலையலாம் மற்றெங்கே தேடுவி, மனதினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. இந்த மனசை தாழ்த்திக்கிறோம் நாம். அவ்வளவு விரிந்து பறந்து எல்லாவற்றையும் தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு, அதையெல்லாம் மறந்துட்டு இந்த உடலுக்குள் சிக்குண்டு, இந்த உடலுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இவ்வளோதான் நான் இப்படி தான் இருக்கிறேன், அவன்லாம் பாரு எப்படி இருக்கிறான், அவனும் உனக்குள்ளே தான் இருக்கிறான், இந்த அண்ட சராசரம் முழுவதும் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு எவ்வளோ பெரிய காரு, பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியே கப்பல் மாதிரி காரு, நாம் ஒரு ஓட்ட சைக்கிளோட வழி இல்லாமல் இருக்கிறோம். இப்படி தாழ்த்தி கொண்டு அந்த மனதை தாழ்த்தி, மனதினை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே. நம்முடைய மனதை நாம் தாழ்த்திக்கிறோம். இவ்வளோதான் நான், இதுதான் நான், இப்படி தான் நான், எனக்கு அவ்வளோதான், இப்படி மனசை தாழ்த்திக்கிட்டு நாம் மயக்கத்தால் துன்பமே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமா. மனதை நாம் உயர்த்தணும். அந்த உயர்த்துவதற்கு தான் பயிற்சிகள் வேணும். ஜீவகாந்த திணிவு, தூய்மை, நிறைய பயிற்சிகள், தத்துவ விளக்கங்கள், ஆராய்ச்சி எல்லாம் செய்யணும். இப்படி செய்யும் பொழுது மனம் விரிவடையும். எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குதுங்கும் போது ஒருத்தர் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்கட்டுமே, ஆஹா மகிழ்ச்சி, நல்லா இருக்கட்டும். ஏன் நீங்கள் இப்படி கூட பாவனை தானே, நம்ம பாவனை பண்ணிக்கணும். நாமே அண்ட சராசரத்திற்கு நாமே தந்தை, சும்மா பாவனை தான். இது கொஞ்சம் ஆணவமாக கூட இருக்கும். ஆணவம்னா அடுத்தவர்கள் நான் போய் துன்புறுத்தினா தானே ஆணவம். நாம் நினச்சிக்கிறது தானே, நானே பிரம்மம், அண்ட சராசரத்திற்கு நானே தந்தை, எல்லா உயிர்களுக்கும் யாமே பிதா, நானே தந்தை நினச்சிக்கிட்டு ஒரு பெரிய உலகத்தில் பெரிய பணக்காரனை பார்க்கும்பொழுது என்னுடைய குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எவ்வளோ பெரிய மகிழ்வுந்தில் செல்லுகிறது என்னுடைய குழந்தை. ஒரு எறும்பை பார்க்கும்போது என்னுடைய படைப்பு, இந்த எறும்பு பாரு வாழ்க வளம். அப்படி யாரை பார்த்தாலும் யாரை பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் நாமே படைத்தோம். ஏன்னா பாவனை தானே. அப்படி பாவனை மூலம் நாம் நம்ம ஆரம்பத்தில் உயர்த்தி கொள்ளலாம். ஆரம்பத்தில் பாவனை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, பாவனை ஒன்றே போதுமடா பரமனை அறிவதற்கு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். மனம் அதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமா. மனதிலே உலையலாம் மற்றெங்கே தேடுவீர். எங்கேயும் போய் தேடாதீங்க, எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. சரி, எல்லாம் பேசுகிறீங்க, சரி, இந்த முழங்கால் வலிக்குது, இந்த வலியை நல்லா பண்ணுமா அவங்க மனம் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் கேட்கலினாலும் யாராவது கேட்பாங்க, சரியா? எல்லா துன்பங்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். இவர் திருக்குறள். வெள்ளத்தனைய, வெள்ளம்னா என்னங்க? தண்ணி. தண்ணினா அது ஓடக்கூடிய தண்ணி. வெள்ளம்னா காட்டாற்று வெள்ளம். ஆற்றுல பெருக்கெடுத்து போகுது பாருங்க தண்ணி, கட்டுக்கடங்காதது, யாரும் கட்டுப்படுத்த முடியாது. தண்ணி வரதுக்கு முன்னே அணை போட்டுக்கிட்டா தான் ஆச்சு. ஆனால் தண்ணி வந்ததுக்கப்புறம் அணை போட முடியுமா? முடியாது. எதை போட்டாலும் அடித்து தூள் கிளப்பி போயிட்டே இருக்கும். அவ்வளவு தண்ணி, காட்டாற்று வெள்ளம். அப்படி துன்பம் வந்தாலும் சரி, துன்பங்கள் அவ்வளவு துன்பம் மனித வாழ்க்கையில் வந்தாலும் வெள்ளத்தனைய இடும்பை, காட்டாற்று வெள்ளம் போல துன்பம் அலையலையாக என் மீது மோதினாலும் சரி, அறிவுடையானா, நான் அறிவுள்ளவனாக இருந்தால் நினைத்த மாத்திரத்தில் அது கெட்டு போகும். அந்த அத்தனை துன்பங்களையும் நினைத்த மாத்திரத்தில் எடுத்தெறிந்து விடலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அவர் பொய் சொல்லுவாரா? வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். நினைத்த மாத்திரத்தில் அதை நாம் அதிலிருந்து வெளியே வந்துட முடியும். இப்போ இந்த முழங்கால் வலிக்குது, ரொம்ப 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 வலிக்குது, உடம்புல ஒரு வலி இருக்குது, உடம்புல அப்போ அதை எப்படி நம்ம உடனே நினச்ச மாத்திரத்தை சரி பண்ண முடியுமா? அப்போ உண்மையான துன்பம் அதுதான்.
நமக்கு இருக்கக்கூடிய உண்மையான துன்பமே இந்த உடலுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அல்லது தேவையான பொருள் கிடைக்கலைனா, அடிப்படை தேவைக்கு பொருள் கிடைக்கலைனா துன்பம். இப்போ பசிக்குது, சாப்பிட்டாகணும், சாப்பாடு கிடைக்கலன்னா துன்பம்தான். அதை போய் நான் நினச்ச உடனே மாற்றிக்கிறேன்னா, வயிறே பசிக்காது இருக்குமா? முழங்காலே வலிக்காமல் இருக்குமா? இந்த உடம்புக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா அதுதான் உண்மையான துன்பம். இந்த மனதிற்கு வரக்கூடிய துன்பம் எல்லாம் மாயை. இந்த மனமே அப்படி நினச்சிக்குது, துன்பம்னு நினச்சிக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு எடுத்துக்காட்டு என் வாழ்க்கையிலேயே சொல்கிறேங்களே. ஒரு கோயில் திருப்பதின்னு நினைக்கிறேன், போய் நின்றுக்கிட்டு இருந்தோம். எங்கேயோ வரிசையாக போய் அந்த க்யூவில் தானே போகணும், வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தோம். பின்னால் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். இங்கே இப்படி குத்திக்கிட்டே இருந்தார் விரலில். இப்படி விரலில் பின்னாலங்க நான் ஒரு மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறோம் வரிசையாக. இப்படி விரலில் இப்படி குத்திக்கிட்டே இருக்கிறார். மனுஷனுக்கு எவ்வளோ எரிச்சல் வரும். நாமளே சோறு இல்லாமல் அங்கே சோறு போட்டாங்க தான், நாமளே நின்றுட்டு இருக்கிறோம், நிற்க முடியாமல் நின்றுட்டு இருக்கிறோம், சாமியை பார்க்கலான்னு ஒரு மணி நேரமாக இப்படி வச்சு பின்னால் விரலில் குத்திக்கிட்டே இருந்தால் நமக்கு கோபம்னா கோபம். சிரம் தவிர்த்தல் பயிற்சியெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இன்னும் நல்லா செய்யணும். இருந்தாலும் இந்த நேரத்தில் குத்திக்கிட்டே இருக்கிறாரே என்ன பண்ணுறதுன்னு ஒரு கட்டத்தில் திரும்பி கோபம், பயங்கர கோபம். திரும்பி பார்த்தா அவர் ஒரு சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தைய வச்சிருக்கிறாரு. அந்த குழந்தையோட கால் இப்படி குத்திட்டு இருக்கு. அந்த குழந்தை பார்த்த உடனே கோபமெல்லாம் போயிடுச்சு. அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் கொடுக்கல என்கிட்ட அப்படியே. அதுக்கப்புறம் கோபம் போன இடமே தெரியல. இன்னும் குத்தினா பரவாயில்ல, குழந்தை கால் தானே, நல்லா படுட்டோம், அதனால தப்பு இல்லை. அப்போ மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த துன்பத்துக்கு காரணம் மனம். இப்போ மாமியார் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அது எப்படி நமக்கு ஒரு மருமகளுக்கு துன்பத்தை கொடுக்குது. அதே வார்த்தையை அம்மா சொன்னால் துன்பத்தை கொடுக்குமா? அப்போ மனமே காரணம். அப்போ மனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்முடைய மனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் துன்பமும் இன்பமும் இருக்குது. அப்போ மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் மனதால் வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் ஒரு நொடியில் நாம் துறந்து விடலாம். அதுதான் சொல்கிறாரு, வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும். இன்னொரு அனுபவத்தை சொல்கிறேங்களேன். அப்போல்லாம் நான் 7வது படிக்கும்போது நிறைய வீட்டு பாடம் கொடுப்பாங்க. அந்த வீட்டு பாடமெல்லாம் நிறைய அந்த பாடத்துக்கு பின்னால் இருக்க கேள்வி பதிலாம் எழுதணும். பாடத்தை அதுக்கு நோட்டு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு நோட்டு. பாடத்துக்கு பின்னால் இருக்கிற கேள்வி எழுதி அதில் சிகப்பு மயில் எழுதணும், அப்புறம் ப்ளூ மயில பதில் எழுதணும். இப்படி எழுதிட்டு போகணும். நான் எழுத மாட்டேன். 2 நாள் விடுமுறை விடுவாங்க, சனி ஞாயிறு லீவு. அதுக்கு இத்தனை கொஸ்டின் எழுதிட்டு இத்தனை கேள்வி பதில் எழுதணும்னு சொல்லிடுவாங்க. நாம் நம்ம சுற்றுறது, அங்கே இங்கே சுற்றுறது, காட்டில் சுற்றுறது, அப்புறம் எழுதுறதில்ல. ஆனால் பயம் வந்துடும். அந்த கடைசியாக திங்கக்கிழமை காலையில் எந்திரிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அடி உழுவுமே, போனால் அடிப்பாங்களே, எல்லாம் பெரம்பு வச்சுக்கிட்டு அப்போல்லாம் அடிப்பாங்களே, என்ன பண்ணுறது? அப்படியே போகும்போது பார்க்கறது, இந்த நட்சத்திரங்கள்லாம் நினச்சிக்கிறது, மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, இந்த நட்சத்திரங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த அண்ட சராசரத்தை நினச்சிக்கிறேன். எனக்கு இரவு நேரங்களில் வானத்தை பார்க்குற பழக்கம் உண்டு. இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணி 9 மணி வரைக்கும், சில நாட்கள் 10 மணி வரைக்கும் வெளியே போய் நின்றுக்குவேன். வாசலில் நின்றுக்கிட்டு வானத்தையே பார்த்துக்கிட்டு எண்றதில்லை, நட்சத்திரம் எண்ண முடியாது, பார்க்கறது. இதெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இதெல்லாம் எப்படி இருக்குது, அதை பார்க்கறதுல ஒரு இன்பம் நமக்கு. அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்ததில் என்னை அறியாமலேயே மனம் விரிந்து விட்டது. அந்த விரிந்த மனம் இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் இப்படியே அண்ட சராசரம் இப்படி இருக்குது, இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது, இதையெல்லாம் நினச்சி பார்க்காம இந்த பாடம் நாம் எழுதலை அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு அந்த வாத்தியார் என்ன அடித்தாருன்னா அடிச்சுட்டு போகிறாரு போ. அப்படி ஒரு மன மாற்றம். ஏன்னா இந்த நம்முடைய மனதை இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சொம்புங்க. அந்த சொம்பில் எவ்வளோ பெரிய கல் எடுத்து அந்த சொம்புக்குள்ளே போடுறோம். அப்புறம் அந்த சொம்பில் பாதி அது பிடிச்சிக்கும், பார்த்தோம்னா பாதி சொம்பு அடைச்சிக்கும். அதுவே கல்லை இந்த அறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த அறை அளவிற்கு
பெரிய பாத்திரத்தில் அந்த கல்லை வந்து தூக்கி போடுறோம். அப்புறம் உள்ளே வந்து பார்க்குறோம், கல் ஏதாவது இருக்குதா உள்ளே பாருங்கள் அப்படின்னா உள்ளே பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் எவ்வளோ பெரிய கல் இருக்கிறது தெரியாது. அதுபோல் மனதை வந்து சிறியதாக மனதை வந்து நாம் குறுக்கி வச்சிருக்கிறதால, மனம் சுருங்கி இருப்பதால் சிறிய சிறிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெரிய கஷ்டமாக தெரியுது. இன்றைக்கி கஷ்டமாக இருக்கிறது 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சா நாம் அன்றைக்கி அது அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைப்போம். அப்போ மனதை விரித்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அவமானங்கள், இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், அவனை போல நான் இல்லவே, இவனை போல நான் இல்லையே, அது எனக்கு கிடைக்கலையே, இது எனக்கு கிடைக்கலையே. அடிப்படை தேவை கிடைக்கலன்னா கஷ்டம்தான். சாப்பாடு கிடைக்கல, துணிமணி கிடைக்கல, இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லை அப்படின்னா எங்கே இருக்கிறது? வெயில் இருக்க முடியுமா? மழையில் இருக்க முடியுமா? இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் தான், 2 துணி வேணும் தான், சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு வேணும் தான், இதெல்லாம் வேணும் தான். அடிப்படை தேவையே இல்லைன்னா தான் துன்பம். அடிப்படை தேவை இருக்குது. அதை தாண்டி அவனை போன்று எனக்கு இல்லையே, இவனை போன்று எனக்கு இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையேன்னு கஷ்டப்பட்டா அது நம்முடைய மன நோய் தான். என்ன சொல்கிறாங்க? உடல் நலமும் அறிவின் உயர்வுமே பெருநிதி. நம்முடைய வேதாத்திரி மகரிஷிவர் சொல்கிறாரு, உடல் நலமும் அறிவின் உயர்வுமே பெருநிதி. உடல் நலமாக வச்சுக்கிங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, உடலை எப்படி பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவை வளர்த்துக்குங்க, உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க, அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். எது அறிவு? பிரம்மஞானமே அறிவு. மற்றதெல்லாம் அறிவில்லை, மற்றதெல்லாம் உங்களை ஒருபோதும் ஆனந்தமாக வைத்திருக்காது. பிரம்மஞானம், மெய்யறிவு, அது ஒன்றே அறிவு. அப்போ அந்த அறிவின் உயர்வு தான் நம்மை உயர்த்தும். அதாவது பார்த்தீங்கன்னா சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகுமறிவு. சிவம், அதாவது சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம், இறைவன் ஒருவன், ஒன்றே சிவம், சிவம் தான் என, அந்த சிவமும் நானும் ஒன்று தான் என்ற தான் என அறிந்த அறிவே தகுமறிவு. மலமைந்தும் வென்ற வல்லபமே தனி பூரண வல்லபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரம்மஞானம் தான் உண்மையான அறிவு. அந்த அறிவை வந்து நாம் பெற்றுக்கொள்ளணும், பிரம்மஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் ஆனந்தமாக இருக்கலாம். வாழ்க்கை தேவை. ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம், முயற்சி செய்யணும். முயற்சி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, முயற்சி செய்து கொண்டே இருக்க. நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், நாம் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும். பொருளாதாரத்தில் இன்னும் உயர்வதற்கான முயற்சி செய்யலாம், சங்கல்பம் செய்யலாம். நல்ல சிறுதெய்வ வழிபாடெல்லாம் பொருள் வெற்றிக்கேன்னு சாமிஜி சொல்கிறாரு. நாம் சிறுதெய்வ வழிபாடுகள்லாம் செய்கிறோம் இல்லையா, பொருள் வெற்றிக்கு. அறிவின் உயர்வுக்கு நாம் வந்து பிரம்மஞானத்தை அறிவதற்கு வந்து தவம்தான் வழி. ஆகவே எல்லா சிறுதெய்வ வழிபாடுகளும் செஞ்சுக்குங்க. சிறுதெய்வ வழிபாடுகள் செய்யலாம், சில பொருளாதார வெற்றிக்கு சில மந்திரங்களை ஜபிச்சுக்குங்க. இல்லை என்னென்ன உண்டோ நம்முடைய தான ஆகர்ஷண சங்கல்ப பூஜைன்னு எல்லாம் செய்கிறோம் இல்லையா, வழிமுறைகளை செஞ்சுக்கங்க, சங்கல்பங்களை செய்யுங்க, உழைங்க, எல்லாம் செய்யுங்க. உயர்வதற்கான, பொருளாதாரத்தில் உயர்வதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தியும் அடைஞ்சிக்கணும். அதையெல்லாம் நாம் பிரம்மஞானத்தின் மூலம் தான் பெற முடியும். இப்போ அகம் புறம் ஆனந்தம், பிரம்மஞானம் இருந்தால் அகம் புறம் ஆனந்தம். அதாவதுங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் நம்முடைய கல்வியை, இந்த சாமிஜி நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்த இந்த கல்வியை எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் இதுதான் உண்மையான கல்வி. இன்னும் வருங்காலத்தில் வரும், இப்போ ஓரளவு வந்துட்டு இருக்குது. எல்லா இடங்கள்லையும் நம்ம போய் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம இருந்தாலும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வச்சுக்கிறது இல்லை. ஒரு ஓரமாக போய் அப்படி 4 பேர்த்துக்கு தேய்ச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு நாம் வந்துடுறோம். ஆனால் எப்படி ஒரு தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் இதெல்லாம் முக்கியமான பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி இந்த ஆன்மீக கல்வியையும் முக்கியமான பாடமாக வைக்கணும். வச்சாதான் வந்து உலகம் வந்து மாறும். அப்படி வைக்கக்கூடிய நாளும் வரும், வந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நான் வேலை செய்கிற பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா 3 யோகாசிரியர்கள் இருக்கிறோம். 1ஆவதுலேருந்தே அந்த பசங்களுக்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அந்த கருமையத்தில் ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். காலத்தால் அதனுடைய தரத்தில் ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் 9ஆவது போனோடனே தீட்சை கொடுத்துட்றோம். 10ஆவது, 11ஆவது, 12ஆவது நாள்தோறும் தியானம் செய்ய வைக்கிறோம். இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி சில பள்ளிகள் ஆங்காங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு விரிவடையணும். விரிவடைந்து கல்வி முறையில் வந்ததுன்னா
இதுதான் உண்மையான கல்வியே, இதுதான். இதெல்லாம் வர வேண்டும், பிற்காலத்தில் வரும். அப்படி அகம் புறம் என்பதே, அதாவது அகம் எல்லாமே அகம்தான், நமக்குள்ள தான் எல்லாமே இருக்கிறது, புறம் என்பது இல்லை. இருந்தாலும் நாம் ஒரு பேச்சுக்காக அகம் புறம் என்று சொல்லுகிறோம். சரி, ஆனந்தம் என்றால் என்ன? அனந்தம் வேறு, ஆனந்தம் வேறு. அனந்தம்னா அனந்தம், சத் சித் அனந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லைங்களா? சச்சிதானந்தம் பேர் வச்சிருக்கிறாங்க, சச்சிதானந்தம். சத் என்றால் மெய்ப்பொருள், சத் என்றால் பிரம்மம், சத் என்றால் இறைநிலை, மாறாதது. சத்தியம் என்றால் மாறாதது, சத் என்றால் என்றும் நிலையாக இருப்பது, மாறாதது. சித்து என்றால் உயிர். அனந்தம் என்றால் எண்ணிலடங்காத பல தோற்றங்கள். அப்போ இறைநிலையானது ஒன்று, மெய்ப்பொருள் சத்து பொருள் ஒன்று தான், இறைவன் ஒருவன் தான். வெட்ட வெளியாக, சுத்த வெளியாக, ஆதியாக, அனாதியாக, எல்லையற்றவனாக, காலம் தூரம் பருமன் விரைவு என்ற கணக்குகளுக்கு அப்பாற்பட்டவனாக இறைவன் நிறைந்திருக்கிறான். சத்து பொருள். அந்த சத்திலிருந்து சித்து உண்டாகிறது இல்லைங்களா? அணுக்கள் உண்டாகின்றன. ஆதியனும் நிலை வெளியில் அணு எவ்வாறு அவதரித்தது என்றறிய போனோரெல்லாம் ஆதியாம் நிலையடைந்தார் அறிவங்கேது. அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார் ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது எதனால் என்று. ஆதியும் அணுவுமான நிலையில் விளக்கம் பெற்று விட்டேன் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு. ஆதியிலிருந்து தான் அணு உண்டானதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஆதியில் இருந்து எப்படி அணு உண்டாயிருக்கும், அதில் சமஸ்கிருதத்திலையும் சொல்கிறாங்க, மூல பிரகிருதி அப்படிங்கிறாங்க. மூல பிரகிருதி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சமஸ்கிருதத்திலையும் மூல பிரகிருதி என்றால் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல், ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிக்கல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். தமிழில் சொன்னால் எல்லா தோற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய, அடிப்படை துகளாக இருக்கக்கூடிய அந்த விண். அந்த விண் மெய்ப்பொருளிலிருந்து உண்டாகி வருது. அது சித்து. சத்து என்பது மெய்ப்பொருள், சித்து என்பது அதிலிருந்து தோன்றக்கூடிய உயிர். உயிர்னா அதே தான், நம்ம உடம்புல இருந்தால் அது உயிர். அது அண்டசராசரம் முழுவதும் எங்கும் பரவி அப்படியே நிரம்பி இருக்கிறது. அப்போ அது அது பார்த்திங்கன்னா மகாகாசம், உடம்புல தான் சித்தாகாசம். இந்த பூதங்களில் 5 பூதங்களில் இருக்கும்போது அதுக்கு பேர் பூதாகாசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சத்தானது சித்தாக வருகிறது, உயிராக மாறுகிறது. அந்த அணுக்கள் கூடி 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 எத்தனை தோற்றங்கள் பாருங்கள். அணுக்கள் கூடி தான் அண்ட சராசரம், பல தோற்றங்கள். அது அனந்தம். அனந்தம் என்றால் பல 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 பல. அப்போ சச்சித் அனந்தம் அப்படிங்கிறது வேறு. ஆனந்தம் அப்படின்னா என்ன? ஆ என்றால் ஆன்மா, நந்தம் என்றால் இருப்பிடம். ஆன்மாவின் இருப்பிடமே ஆனந்தம், ஆன்மாவின் இயல்பே ஆனந்தம், ஆன்மாவின் உறைவிடமே ஆனந்தம். அப்போ ஆனந்தம்னா இன்பம் வேறு. நம்ம இன்பத்தை தான் ஆனந்தம்னு நினச்சிக்கிறோம். போயிட்டு வரோம், வெயிலில் போயிட்டு வரோம், வேக்காடாக இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே காத்தாடியை போட்டுவிட்டு கீழே உட்காந்துக்கிறோம். காத்தாடியை போட்டு வீட்டில் உட்காந்துடனே எப்படி இருக்குது? இவ்வளோ ஆனந்தமாக இருக்குதுப்பா அப்படிங்கிறோம். இது இன்பம். இந்த புலன்களால் பெறக்கூடியதெல்லாம் இன்பம். லட்டு சாப்பிட்றோம், ஒரு இடத்துல போய் ஒரு தேநீர் குடிக்கிறோம், ஆஹா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அது ஆனந்தமல்ல, அது இன்பம். புலன்களால் அனுபவிக்கக்கூடியதெல்லாம் இன்பம். இந்த புலன்களை கடந்து அறிவால் ஆன்மா அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைதி நிலை, அமைதி, அதுதான் ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆனந்தத்தை அகத்தே அடையலாம். அந்த ஆனந்தத்தை அகத்தே அடைந்த ஆனந்தத்தை புறத்தேவும் நாம் புற வாழ்க்கையிலேயும் நாம் ஆனந்தத்தை நாம் வெளிப்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாமிஜி அவர்கள் ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருக்காரு. என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அவ்விரண்டு நிகழ்ச்சி என் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருளனைத்து மீட்டுகின்றேன். புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே அவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே கொடுப்பேன்.
இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏக வெளி என்றெண்ணி என் மனதில் துறவு பூண்டேன். அந்த நிலையிலேயே அவர் செல்வத்தில் சிறந்து இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர் துறவு மனப்பான்மையில் இருந்திருக்காரு. நாம் என்னுடைய பிறப்பு இறப்பு இது ரெண்டும் எனக்கு நாம் விரும்பியாக பிறக்கிறோம், விரும்பி பிறக்கலை. இறக்கிறதும் நமக்கு தெரியாது, எப்போ இறக்குறாங்கிறது தெரியாது. என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அந்நிகழ்ச்சி அவ்விரண்டு நிகழ்ச்சி என் மனதில் கொண்டே பொன் முதலாய் பொருளனைத்து மீட்டுகின்றேன். தொழில் செய்கிறோம், பொருள் ஏற்றோம், எல்லாமே செய்கிறோம். பொன் முதலாய் பொருளனைத்து மீட்டுகின்றேன். புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே அவற்றை செலவாக்கி, அவற்றையெல்லாம் நல்வழிகளில் செலவு பண்ணுறாரு. அவற்றை செலவாக்கி நற்சமயம், நல்ல சமயம் வாய்ச்சதுன்னா எனக்குன்னு வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையுமே கொடுத்துருவேன் அப்படிங்கிற மனநிலையில் அவர் இருக்கார். அனைத்தையுமே கொடுப்பேன். இந்த மனநிலை எல்லாத்துக்கும் வரணும். அப்போ தான் இந்த உலகம் ஆனந்தமாக இருக்க முடியும். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சண்டை இல்லைங்களா? எங்கே பார்த்தாலும் சண்டை இல்லை, எங்கே போய் முடியணும்? நமக்கு கவலையாக இருக்குது, எல்லாத்துக்கும் கவலையாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சண்டை. சிரியாவில் நிறைய பேர் இது பண்ணுறாங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வருது, இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்துடும் போல இருக்குது. சைனாக்காரன் ஒரு பக்கம் ஆயுதங்களை பெருக்கிட்டு இருக்கிறான், அமெரிக்காக்காரன் ஒரு பக்கம் பெருக்கிட்டு இருக்கிறான், ஆளாளுக்கு அணுகுண்டு பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னதான் ஆகுன்னு தெரியலையே அந்த உலகம். இந்த மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கு? அப்போ இறை ஞானம் இல்லாததால், பிரம்ம ஞானம் இல்லாததால் தான் அந்த மனிதர்கள், இந்த உலகம், இந்த சமுதாயம் இப்படி போயிட்டுருக்கு. அப்போ இது மிகவும் அவசியம். ஆனந்தம், நாம் ஆனந்தமாக இருக்கணும், இந்த உலக மனித சமுதாயம் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிரம்மஞானத்தை நம்ம பரப்பணும். நாமும் பிரம்மஞானத்தை நாமும் கற்றுக்கொண்டு நாமும் பயிற்சி செய்து உலகத்திற்கும் பரப்ப வேண்டும். அப்படி தான் இந்த மன்றங்களில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேராசிரியர்கள் சேவையாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இது பத்தாது, இன்னும் நிறைய வரணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பேராசிரியராக உருவாக்கணும், ஒரு வேதாத்திரிய தூதர்களாக உருவாக்கணும். இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே இதை எடுத்துக்கொண்டு காலத்தால் ஒவ்வொருவரும் வேதாத்திரிய தூதர்களாக நாமெல்லாம் பிரகாசிக்கணும். முடியும், நம்மால் முடியும். முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் வேதாத்திரிய தூதர்களாக மாறி நாமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். அகத்தேயும் நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும். புறத்தே இந்த புற உலகையும் ஆனந்தமாக மாற்றுவதற்காக நாம் நம்மளான முயற்சியை நம்ம இந்த காலகட்டத்தில் செய்யணும். அப்போ தான் பிற்காலத்தில் நம்ம குழந்தைங்க இந்த உலகத்தில் ஆனந்தமாக இருக்க முடியும். குருவினது விரல் பட்ட உடனே, இங்கே யார் தொடுறாங்க? குரு தொடுறாங்க. குருவினது விரல் பட்ட உடனே ஆங்கோர், குருவினது விரல் பட்ட உடனே ஆங்கோர் உணர்வு தோன்றும். அங்கே ஒரு உணர்வு நமக்கு தோன்றுது. குருவினது விரல் பட்ட உடனே ஆங்கோர் சிறு உணர்வு அறிவிற்கெட்டும். ஒருமையுடன் உற்றுற்று உணர்ந்து வந்தால், நாம் தீட்சை எடுத்துக்கிட்ட நாளிலிருந்து லேசாக ஒரு உணர்வு வந்தது. நாம் ஒருமையுடன் காலையும் மாலையும் தவறாமல் நம்ம தவம் செய்யணும். ஒருமையுடன் உற்று 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 உணர்ந்து உணர்ந்து உணர்ந்தே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும். காலையும் மாலையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருமையுடன் உற்றுற்று உணர்ந்து வந்தால் உள்நாட்டமே உனக்கு பழக்கமாகும். உள்நாட்ட பழக்கமாயிரும். இப்படி வெளி புலன்கள் வெளியில் அலையாது. உள்நாட்டம், அகத்தேடல் நமக்கு பழக்கமாயிரும். உள்நாட்டமே உனக்கு பழக்கமாகும். பெருகி வரும் பேரின்ப எல்லை கண்டு, அப்படியே உள்நாட்டத்திலேயே இருந்து 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 பழகிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு பேரின்பம் கிடைக்கும். இந்த ஆக்கினியிலேயே பேரின்பம் வரும். நல்லா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடலில் போதிய ஜீவகாந்த திணிவு, நல்ல உயிராற்றல் திணிவு இருந்ததுன்னா ஆக்கினிலேயே ஒரு சொல்ல முடியாத ஒரு இன்பம் அப்படியே கிறங்கி போகும். அப்படியே அதிலேயே இருக்கலாம் போல் இருக்கும். அதுவே பேரின்பம் தான், உயிர் உணர்வு. அப்புறம் துரியத்தில் அதுலேயும் அது போல தான். உடலில் போதுமான ஜீவகாந்த திணிவும் இதெல்லாம் இருந்ததுன்னா நாம் பயிற்சியும் இருக்கணும். நாள்தோறும் பயிற்சி செய்ய 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 அங்கே ஒரு பேரின்பம், ஒரு சொல்ல முடியாத இன்பம். அதுதான் சொன்னாங்க, மலை மீது இருந்து மாங்காய்ப்பால் உண்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதப்பாய். இதுதான் மலை. இந்த மலை மீது இருந்து அந்த மாங்காய்ப்பால், அந்த துரியத்திலேயே இருந்து அது கொடுக்கக்கூடிய இன்பம்,
அதிலேயே இருப்பவர்களுக்கு இந்த புலன்கள் வழியாக போய் இன்பம் தேடணுங்கிற அவசியம் இல்லை. மலை மீது இருந்து மாங்காய் பால் என்போருக்கு தேங்காய்க்கால் பால் எதுக்கடி குதம்பாய். அப்போ ஒருமையுடன் உற்றுற்று உணர்ந்து வந்தால் உள்நாட்டமே உனக்கு பழக்கமாகும், பெருகி வரும் பேரின்ப எல்லை கண்டு. அப்படியே செய்ய 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 நமக்கு பேரின்பம் பெருகும், நமக்குள்ளேயே பெருகும். அப்படியே பேரின்பம் பெருகி வரும் பேரின்ப எல்லை கண்டு பிறப்பிறப்பு எல்லைக்கு அப்பால் உள்ள பிறப்பு இறப்பு எல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த தோற்றப் பொருட்கள் எல்லாமே தோன்றுது, பிறப்பு இருக்கிறது. எல்லாம் தோற்றப் பொருட்களும் இந்த பூமியாகட்டும், சந்திரனாகட்டும், சூரியனாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், நட்சத்திரங்களை எல்லாம் அடக்கிய பால்வெளி திரளாகட்டும், இது போன்ற எத்தனையோ பால்வெளி திரள்கள் இருக்குது, எல்லாம் ஆகட்டும், இந்த உடலும் ஆகட்டும், எல்லாம் நம்ம தோற்றப் பொருட்கள் எல்லாத்துக்கும் தோற்றம் உண்டு, இறப்பும் உண்டு, பிறப்பும் உண்டு, இறப்பும் உண்டு. அப்போ பிறப்பும் இல்லாதது இறப்பும் இல்லாதது எது? எல்லாம் தோன்றுது மறையுது. அப்போ பிறப்பு இறப்பு எல்லை கப்பால் உள்ள பெருகி வரும் பேரின்ப எல்லை கண்டு பிறப்பிறப்பு எல்லை கப்பால் உள்ள நிர்விகர்ப நிலை கண்டால் எங்கும் என்றும் எப்பொழுதும் ஆனந்தம்தான். பிறப்பிறப்பு எல்லைக்கு அப்பால் இருப்பது மெய்ப்பொருள், பிரம்மம், சுத்தவெளி. அதுதான் பிறப்பிறப்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டால் என்றும் எங்கும் அனைத்தும் நீயனைத்தும் ஆகி நிற்கும் தன்மை காண்பாய் அப்படிங்கிறாரு. எங்கும் என்றும் நீ அனைத்தும் ஆகி நிற்கும் தன்மை காண்பாய். எல்லாமே நாமளே தான். பாருங்க, சாமிஜி ஒரு பாடல்ல வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, அதான் வேதத்தை நான் படித்ததில்லைங்கிறாரு. சாமிஜி கேட்குறாங்க, 1000 பாடல்களை பாடுறீங்களே, இறைநிலை பற்றி சொல்கிறீங்க, இறைநிலையிலிருந்து எப்படி அணு உண்டாதுன்னு சொல்கிறீங்க, அணுவிலிருந்து எப்படி 5 பூதங்கள் வந்ததுன்னு சொல்கிறீங்க, இந்த எல்லாமே சொல்லிக்கிட்டே வரீங்களே, நீங்கள் என்ன வேதத்தை படிச்சிங்களா? வேதத்தை நான் படித்ததில்லை, எனினும் வேதத்தின் உட்பொருளாக என்னை கண்டேன். வேதத்தின் உட்பொருளாக என்னை கண்டேன். வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை. அந்த காலத்திலலாம் வாதம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமய அறிவுள்ளவர்கள் பெரிய, ஆனால் அகந்தை, எவ்வளோதான் நூல்களை படித்து அறிவை வளர்த்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அகத்துணர்வாக இறைவனை உணராததால் எனது மதமே பெரிது, எனது கொள்கையே பெரிது அப்படின்னு அவரவர் மதத்தை சார்ந்தவர்கள், அந்த காலத்து புத்த மதம், ஜைன மதம், இந்த மதத்தை சார்ந்தவர்களாக வாதம் செஞ்சுக்குவாங்க. ஒரு அரசரை, ஒரு ராஜா முன்னால் உட்கார வச்சுட்டு, அவர் தான் நீதிபதி, வாதம் செஞ்சுக்கிறது. 2 பெரிய பண்டிதர்கள், என் மதம் தான் பெருசு, இவர் ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு எதிராக அவருடைய மதத்திலிருந்து அவர் ஒரு கருத்து சொல்லுவார், அவருடைய கருத்து சொன்னால் அதை விட சிறந்த கருத்து இவரும் சொல்லுவார் இவருடைய மதத்திலிருந்து. இப்படி 2 பேர் சொல்லிக்கிட்டே வருவாங்க. யார் அந்த வாதத்தில் ஜெயிக்கி தோக்குறாங்களோ அவங்க கழுகிலேற்றப்படுவார்கள். அதையெல்லாம் ஒத்துக்கிட்டு தான். அப்படி எவ்வளோ வெறி இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு ஒரு இது இருந்திருக்கும் பாருங்க. அப்படியெல்லாம் அந்த காலத்தில் வாதம் செய்து கொள்வார்கள், எனது மதமே பெரிது, உனது மதமே பெரிது அப்படின்னு. அப்படி வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, எனினும் வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாயுள்ளேன். நான் வாதத்தில் கலந்துக்கிட்டதில்லை, ஆனால் எல்லாரும் என்னை பற்றி தான் வாதிக்கிறார்கள். அப்போ அவர் யார்? அவர் பிரம்மம், அவர் மெய்ப்பொருளாகவே மாறிவிட்டார். அதனால தான் அப்படி வெளிப்படுது. அவரிடமிருந்து அப்படி வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. அவரிடமிருந்து எப்படி கவிதை வெளிப்படுகிறது? அவர் பிரம்மமாக மாறிவிட்டதால் வெளிப்படுகிறது. வேதத்தை நான் படித்ததில்லை, எனினும் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாயுள்ளேன். பேதித்த அண்டங்கள் உயிர்கட்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். பேதித்தல்னா வெவ்வேறாக இருக்கக்கூடிய அந்த அண்டங்கள், பொருள்கள் எல்லாத்துக்கும் கருப்பொருளாய் என்னை கண்டேன். எல்லாத்துக்கும் எண்ணிலிருந்து தான் எல்லாம் தோன்றியது. அப்போ அவர் பிரம்மமாக மாறி தான் அதெல்லாம் பாடுகிறார். பேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் கருப்பொருளாய் பிறப்பிடமாய் என்னை கண்டேன். சோதிப்போர் புலன் அறிவால் என்னை காணார். சோதிச்சு பார்த்தா கண்ணால் பார்த்துட்டு நீங்களும் எங்களை மாதிரி தான் இருக்கிறீங்க, கை கால் இருக்குது, சோதித்து பார்க்க முடியாது. சோதிப்போர் புலன் அறிவால் என்னை காணார். சுயநிலையை அறிய அவர் நான் ஒன்றே.
சோதிச்செல்லாம் அதை அறிஞ்சிக்க முடியாது. கருவிகளை கொண்டோ புலன் அறிவை கொண்டோ சோதித்து அறிந்து கொள்ள முடியாது. ஒருவர் பிரம்மஞானத்தை அறிந்தாரா இல்லையா அப்படின்னா, அவரவர்களும் பிரம்மஞானத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது சுயநிலையை அறிந்தால் அவர் நான் ஒன்றே. இப்போ நாமளும் பிரம்மஞானத்தை உணர்ந்துட்டோம்னா நாம் வேறு குரு வேறு அல்ல, அப்படி வந்துடும். அப்போ அவரே தான் நமக்குள்ளும் வெளிப்படுகிறார். அவரே தான் அண்ட சராசரம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரம்மமே தான் குருவாகவும் இருக்கிறது, எல்லாமாகவும் இருக்கிறது. அந்த நிலையில் தான் ஆனந்தம் என்பது ஆன்மாவுக்கு அதான் லாபம் 2, பொருள் லாபம் 1, ஆன்ம லாபம் 1. நாம் பொருள் லாபத்தையே தான் பார்க்குறோம். இங்கே போனால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். இங்கே மன்றத்துக்கு வரணுன்னாவே அங்கே போனால் என்ன கிடைக்கும், பணம் கொடுப்பாங்களா? லாபம், பொருளியல் லாபத்தை கருதி செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு, ஆன்ம லாபத்தை கருதி செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. தவம் செய்யக்கூடிய எல்லாமே ஆன்ம லாபம். ஆன்மாவை விழிப்படைய செய்யக்கூடியது, ஆன்மாவை உயர்த்தக்கூடியது, தூய்மைப்படுத்தக்கூடியதெல்லாம் ஆன்ம லாபம். அப்படி ஆன்ம லாபத்தை கருதி நம்ம இங்கே வரோம், எல்லா பயிற்சிகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஆன்ம லாபம் கிடைக்க கிடைக்க அந்த அறிவு விடுதலை எந்த அளவுக்கு விடுதலை அடைகிறதோ அந்த அளவுக்கு இன்பம், பேரின்பம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நாள்தோறும் விடுதலையின் இன்பம் காண்பாய், இனிமை காண்பாய் அப்படின்னு ஒரு இடத்துல சாமிஜி சொல்கிறாரு. விடுதலை அடைய அடைய அந்த அறிவு விடுதலை அடையணும். விடுதலை அடையும் போது தான் இனிமை. ஒரு தோட்டத்தில் விவசாயிகளுக்கு தெரியும், 4 பசுமாடு வச்சுக்கிட்டு பால் கறப்பாங்க. காலையில் 5 மணிக்கு பால் கறந்து 5:30 மணிக்கெல்லாம் சொசைட்டியில் கொண்டு போய் ஊற்றணும். அப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு பால் கறந்து 4:30 மணிக்கு சொசைட்டியில் கொண்டு போய் ஊற்றணும் பால். அந்த நேரத்துக்கு இருந்தே ஆகணும். எங்கேயும் ஊருக்கெல்லாம் போக முடியாது. ஒரு ஊர் சுற்றலாம், ஒரு ஊட்டி கொடைக்கானலில் போகலாம், ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம், நோம்பி போட்டுக்கிறாங்க சொந்தக்கார வீட்டுக்கு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பசுமாடு இருந்ததுன்னா, கால்நடைகள் இருந்ததுன்னா சிறை தான். எங்கேயும் ஊருக்கு போக முடியாது. அந்த இருந்தாகணும், அந்த வேலை செஞ்சாகணும், அப்படி இருக்கணும். அவருக்கு ரொம்ப மனவேதனையாக தான் இருக்கும். எங்கேயும் போக முடியலையே, நம்ம எல்லாம் எங்கெங்கேயோ சுற்றுறாங்க, நம்மக்கிட்ட எங்கேயும் போக முடியலையே அப்படின்னு ரொம்ப ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி வருத்தப்படுறாரு. கட்டப்பட்டிருக்கிறார், கடமைகளால் கட்டப்பட்டிருக்கிறார். அப்போ ஒருத்தர் ஒரு நல்ல வேலைக்காரன் வரான், நல்ல நம்பிக்கையான வேலைக்காரன். ஒன்றும் கவலைப்படாதீங்க முதலாளி, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். பால் கறக்கிறதாகட்டும், நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதாகட்டும், எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இன்னும் 6 மாதம் இங்கே தான் இருக்க போகிறேன், எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறான். அவருக்கு நம்பிக்கை வந்துடுது, எல்லா வேலையும் அருமையாக வேலைக்காரன் பார்க்குறான். சரி, இவருக்கு என்ன கிடைச்சிருது? விடுதலை கிடைச்சிருது. அப்போ ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. ஒரு கட்டப்பட்டிருந்த ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலைக்காது, அது வேற விஷயம். மனித ஒன்றிலிருந்து விடுபட்டால் இன்னொன்றில் போய் சிக்கிக்குவான். அதான் மனிதனுடைய இயல்பு. அதிலிருந்து விடுபட்டால் அவனே இன்னொரு சிறையை இன்னும் எதிலையாவது போய் சிக்கிக்குவான். இதுதான் மனிதனுடைய மனதின் இயல்பு. மகான்கள் இதற்கு விதிவிலக்கு. அறிவை அறிந்தவர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள் இதுக்கு விதிவிலக்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதிலிருந்து விதிவிலக்கு யாருன்னா, நாம் போய் இறைவனை பற்றிக்கணும். அந்த சுத்த வெளியை, மெய்ப்பொருளை, காலம், தூரம், பருமன், விரைவு என்ற கணக்குகளுக்கு அப்பால மனதை கொண்டு போய் இறைவனோடு இணைந்து இணைந்து உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கட்டும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அப்படியே இறைவனை சுத்தவெளி தவம் செஞ்சு 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 அப்படியே அங்கேயே இருந்து பழகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இணைஞ்சிட்டோம்னா அப்புறம்தான் இந்த விடுதலை. அறிவுக்கடை தான், அதுதான் விடுதலை. அதுவே முக்தி, மோட்சம் எல்லாமே அதுதான். அங்கே தான் ஆனந்தம். ஆனந்தம் அதுதான். நம்முடைய அகம் அப்பொழுது தான் ஆனந்தம் அடையும். அப்படி இருக்கும்போது புற வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். அப்போ இந்த உலகமும் ஆனந்தமயமான உலகமாக மாறும். அப்போ அந்த விடுதலையின் நாள்தோறும் விடுதலையின் இனிமை காண்பாய். விடுதலையை நாம் அடையணும். பெருகி வரும் பேரின்ப எல்லை கண்டு பிறப்பிறப்பு எல்லை கப்பாலுள்ள நிர்விகர்ப்ப நிலை கண்டால் எங்கும் என்றும் நீயனைத்தும் ஆகி நிற்கும் தன்மை காண்பாய் அப்படிங்கிறாரு. அந்த எல்லையை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னா, அப்படி தான் ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் எங்கள் ஊரில் இருக்கார். அவர் பேராசிரியர். நாங்கள் அடிக்கடி பேசிக்குவோம், நிறையா பேசிக்குவோம். அவர் ஒரு நாள் சொன்னார், இப்படியே காலம் போயிட்டுருக்குது, தொழிலுக்காகவே போகிறோம், இந்த பணத்துக்காகவே நம்ம அலைஞ்சிட்ருக்குறோம், தவம் பண்ண கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது, ஆன்மீக சாதனைகள் செய்ய நேரம் கிடைக்க மாட்டேங்குது, எப்போ தான் இறைநிலை உணர்றது, எப்போ தான் அதை அடையிறது அப்படின்னு அவர் ஏக்கமாக சொன்னார்.
உங்களுக்கெல்லாம் ஏக்கமே இருக்க இல்லைங்களா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் ஏக்கம், நான் தான் ஏற்கனவே அடைஞ்சிட்டேன், எனக்கு ஏக்கம். நான் அடைய வேண்டியதை அனைத்தையும் அடைந்து விட்டோம். ஏன்னா மனசு தானே, நாம் அடைஞ்சமோ இல்லையோ அது நமக்கு தான் தெரியும். ஆனால் மனம்தான், ஏன்னா அதை அடையலையேன்னா அதுவே ஒரு குறையாக இருக்குது, மனதிற்கு ஒரு குறைவாக இருக்குது, குறையாக தான் இருக்குது. ஏன் அந்த குறையை வச்சுக்கணும்? நாம் சாமிஜி கூட ஒரு இடத்துல பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். யாராவது வந்து நீங்கள் இறைநிலை உணர்ந்து விட்டீர்களான்னு கேட்டால், நீங்கள் தயங்குறீங்க, உணரலன்னு ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து அது சொல்ல ஏன் தயங்குறீங்க? சாமிஜி குரல்லையே யூடியூப்பில் பார்த்தேன் நான். சாமிஜி பேசுனதையே அந்த ஷார்ட்ஸில் எடுத்து போட்டிருந்தாங்க. சாமிஜி வந்து சொல்கிறாரு, யாராவது இறைநிலை உணர்ந்துட்டீங்களான்னு கேட்டால் நீங்கள் ஏன் தயங்குறீங்க, ஏன் சொல்ல பயப்படுறீங்க? உணர்ந்துட்டேன்னு சொல்லுங்கள். சுத்த வெளியை நான் காட்டிட்டு இல்லையா, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து தயங்குறீங்க அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு சொந்தக்கார அம்மா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், சொந்தக்காரங்க தான். அந்த அம்மா வந்து அவங்க ஒரு ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஆன்மீக இயக்கத்தில் நிறைய சேவை பண்ணுறாங்க, ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிறாங்க, நிறைய மரம் நடுறாங்க, இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆன்மீக நாட்டத்தோடு இருக்கிறாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, நான் இது மாதிரி தான்மா, நானும் வந்து பேராசிரியராக மனவளக்கலையில் இருக்கிறேன், நான் ரொம்ப நாளாக 20 வருஷமாக அதில் வந்து இருக்கிறேம்மா. அப்படியா, நீங்கள் தன்னை உணர்ந்துட்டீங்களா அப்படி எடுத்த உடனே கேள்வி. தன்னை அப்படி நான் உணரலன்னு சொன்னால் அப்போ உங்கள் பயிற்சிகள் எல்லாம் தன்னை உணர பயன்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உணர்ந்துட்டேன்னு சொன்னால் அப்போ உணர்ந்தவர் இப்படி இருக்க மாட்டாரே. நீங்கள் உணர்ந்திருந்தால் நீங்கள் வந்து அவங்க ஒரு கற்பனை வச்சுருப்பாங்க, தன்னை உணர்ந்தவர் எப்படி இருக்கணும்னு அவர்களுக்கு ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை இருக்கும். ஒரு சட்டை ஏற்கனவே தைச்சி வச்சுட்டாங்க, அந்த சட்டை எல்லாத்துக்கும். அப்போ அவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனைக்கு நாம் ஒத்து வராதனால நீங்கள் தன்னை உணரலைன்னு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது? அப்போ அம்மா, நான் என்னை உணர்ந்ததாலேயோ உணராததாலேயோ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் இல்லையே. நான் என்னை உணர்ந்ததாலேயோ உணராததாலேயோ உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, நீங்கள் உணர்ந்துக்க முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நூல் வச்சுருந்தேன், நான் எழுதியிருந்தேன், திருக்குறள் மந்திர கதைகள். நான் அந்த நூலை கொடுத்தேன். அந்த நூலை வந்து அந்த அம்மா பிரட்டி பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் படிச்சுட்டு பின்பக்கம் பார்த்தாங்க, ஒரு கவிதை இருந்தது. அந்த கவிதையை படித்தாங்க. வெட்டவெளி பெருவீடு வான்கடந்த ஒரு வீடு, நிட்டையிலே நீ கூடு நினதாகும் அவ்வீடு, தட்டவில்லை ஏதுமென்றால் தொட்டுவிட்டாய் நீயதனை, சட்டனவே நுழுகிவிடும் கண்டிடலாம் உன்னை நீயே அப்படின்னு கவிதை. இதை படித்து பார்த்துட்டு, இது யார் எழுதுனாங்க? நான் தான் எழுதுனேன். நீங்களா? சரி, இதுக்கு பொருள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், வெட்டவெளி பெருவீடு, இந்த வெட்டவெளி தான் பெருவீடு, அது வான் கடந்து விண்ணை கடந்து இருக்கிறதால வான் கடந்த ஒரு வீடு, நிட்டையிலே நீ கூடு, நிட்டைனா தவம், தவம் நல்லா செய்யுங்க, நிட்டையிலே நீ கூடு நினதாகும் அவ்வீடு, அப்படி தவம் செய்யும் பொழுது அந்த வீடு உனதாகும். தட்டவில்லை ஏதுமென்றால் அப்படின்னா தட்டுதல் என்றால் அங்கே வந்து தட்டுப்படுதல். அவர் வந்து தாயுமானவர் கூட ஒரு இடத்துல பாடியிருக்கார் இல்லையா? பிடிபடுது. தாயுமானவர் வந்து மனவாக்கினில் தட்டாமல் நின்றதெது, அது தட்டக்கூடாது. மனவாக்கினில் எதுவுமே தட்டுப்படாமல் மனம் கரைந்து விடணும். அப்போ தட்டவில்லை ஏதுமென்றால் அங்கே சுத்த வெளியில் போய் பயிற்சி செய்து 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 அங்கே எதுவுமே தட்டுப்படாமல் அதுவாகவே கரைந்து விட்டால், தட்டவில்லை ஏதுமென்றால் தொட்டு விட்டாய் நீ அதனை, அந்த வீடு பெற்ற தொட்டுட்டோம், தொட்டு விட்டாய் நீ அதனை, சட்டனவே நுணுகிவிடும், அந்த நுணுகி அலைநீள வந்துடும், சட்டனவே நுணுகிவிடும் கண்டிடலாம் உன்னை நீயே. அங்கே தான் நம்மளை காண முடியும். அப்போ அந்த கவிதையை பார்த்துட்டு சரி, அப்போ நம்முடைய குருவினுடைய பெருமை அவர்களுக்கு அங்கே விளங்க வருகிறது. இப்போ நம்முடைய மகரிஷி சாமிஜி அவர்கள் மிக உயர்ந்த பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், சாமிஜி அவர்கள் வந்து நூலில் படித்தேன், நான் ரொம்ப நாளைக்கு முன்னே படித்தது, அப்போல்லாம் அந்த மாதிரி அதை படிச்சிருப்போம், ஆனால் அது அப்போ புரியல, இப்போ புரிய வருது. என்ன சொல்கிறாருன்னா, அறிவு எங்கே இருக்கிறது? ஆன்மாவின் உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய நிலைபொருளே, அதாவது உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைபொருளே அறிவின் இருப்பிடம் அப்படிங்கிறார். உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய நிலைனா சுத்தவெளி இல்லைங்களா? உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய நிலைபொருளே அறிவின் உறைவிடம்,
உயிர் மையத்திலிருந்து ஜீவகாந்தம் விரிந்து மனமாக விரிந்து மறுபடியும் உயிர் மையத்தையே அந்த உயிரின் மீதே மனம் வைப்பது தவம். அப்படி உயிரின் மீது மனம் வைத்து வைத்து மறுபடியும் ஒடுங்கி உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவையே அறிந்து கொள்ளுவதற்கு பெரும்பாலோருக்கு அந்த அளவுக்கு மனம் ஒடுங்குவதில்லை. அதனால் இப்படி விரிக்கிறேன் நான். அதனால் பயிற்சி இப்படி கொடுக்குறாரு. நீங்கள் இப்படி நினச்சிக்கங்க, அண்ட சராசரங்களை சக்தி களத்தை நினச்சிக்கங்க, அதற்கு மேல் எல்லையற்று இருக்கக்கூடிய சுத்தவெளியை நினச்சிக்கங்க. அப்போ அங்கேயே மனம் விரிந்து 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 அப்படியே பழகும் பொழுது அந்த ஃப்ரீக்குவென்சி வரும் பொழுது உயிர் மையத்தில் இருப்பது அதே தானே. அப்போ அதை உணரும் பொழுது டக்குன்னு இதையும் உணர்ந்துடும். ஆத்ம தரிசனம் அந்த வெட்ட வெளியில் கரைந்து அந்த ஃப்ரீக்குவென்சி வரும்போது அப்போ ஆத்ம தரிசனமும் கிடைச்சிடும். உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவறியும் பேர் அங்கே கிடைத்துவிடும். தெய்வ நிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவராகும். சாமிஜி இன்னொரு இடத்துல பாடுறாரு, கோடி பேர் தெய்வ நிலை உணர்ந்திருக்கலாம், தெய்வ நிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவராகும். கோடியில் ஒருத்தர் தெளிவாக அறிவறிந்திருப்பார்கள் அப்படி சொல்கிறாரு. அதனால் மிக உயர்ந்த ஒரு பயிற்சியை நம்ம சாமிஜி அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதையும் அடையலைன்னு நினச்சி எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்கனவே அடைந்து விட்டீர்கள். அந்த பயிற்சியை நாம் செய்யணும், அவ்வளோதான். பயிற்சி செய்ய 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 அது நமக்குள் துளங்கும், ஆனந்தம் நமக்குள் வெளிப்படும். அந்த வகையிலே நாம் மிக உயர்ந்த குருவை பெற்றிருக்கிறோம், மிக உயர்ந்த பயிற்சிகளை நாம் அடைந்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் விடாமல் நாம் கை கொண்டு நாம் ஆனந்தமாக நாமும் வாழ்ந்து நம்முடைய சூழலையும் ஆனந்தமாக நாம் வைத்துக்கொள்ள நம்முடைய குரு மகானுடைய பாதங்களில் பணிந்து நாம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வோம் என்று கூறி, இதுகாரும் எட்டிரண்டும் அறியாத பாமரன். எட்டுனா தமிழில் 8 போட்டிங்கன்னா 8 இப்படி வராது, அது பார்த்திங்கன்னா ஆ வரும். 2னா ஊ. 8 அறியாத பாமரன்னா ஆன்மாவையும் அறியாதவன் ஊ உள்ளம், அது 8 அறியாத பாமரன். அந்த மாதிரி நாம் பாமரனாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய மகானவர்கள் நம்மை உயர்த்தி இருக்கிறார்கள். அவருடைய சிந்தனைகளையெல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த அளவிலே நமக்கு சிந்தனை கிடைத்திருக்கிறது என்ற வகையிலே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நேரத்திற்கு மேலாக வேதத்திற்கு கருத்துக்களை, சிந்தனையை, அகம்புறம், இன்பம் என்ற தலைப்பிலே மிக தெளிவாக பேசிய பேராசிரியரை வாழ்த்தி, அவரது சொற்பொழிவை கேட்க வந்த உங்களை வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னம்மா கூட்டத்தில் நிறைவு செய்யலாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.